அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை அமாவாசை, திருவோண நட்சத்திரம் மற்றும் வெள்ளிக்கிழமை சேருகின்ற மிக மிக அற்புதமான நாள். மீண்டும் இப்படி ஒரு நாள் கிடைப்பது மிக மிக அரிது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். மூட்டை மூட்டையாக பணம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் தை அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய மிக மிக அற்புதமான நாள். இதை தவிர்த்து இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய பெருமாளின் திருவோண நட்சத்திரமும் சேருகின்ற அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சோ இந்த நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகம் இன்னமும் சுலபமானது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. இந்த எளிமையான தாந்திரீகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே எல்லா அமாவாசை நாட்களிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதிலும் குறிப்பாக 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியமானது. அதில் முதலாவதாக தை அமாவாசை, இரண்டாவது ஆடி அமாவாசை, மூன்றாவது மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. எந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டிற்கும் இந்த 3 அமாவாசைகள் மிகவுமே முக்கியமானது. தை அமாவாசை பார்த்தோம்னா உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம்னு நம்ம சொல்லுவோம். அந்த உத்தராயணத்தின் முதல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது. அடுத்ததாக ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இருக்கும் இந்த 6 மாதங்கள் தக்ஷணாயன புண்ணிய காலம். சோ ஆடி மாதம், அதாவது தக்ஷணாயனத்தின் முதல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது. மூன்றாவதாக மகாலய அமாவாசை. பித்ருக்களுடைய திதிகள் மறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மகாலய அமாவாசையிலிருந்து தாங்க நவராத்திரி விழா நமக்கு துவங்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த நாளிலிருந்தே பணவரவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை காலை 7:53 அமாவாசை திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4:34 வரை அமாவாசை திதி இருக்குங்க. அடுத்ததாக நாளைய நாள் முழுவதுமே திருவோண நட்சத்திரம் இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் சாயங்காலம் 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தண்ணீரை நீங்க தெளித்து விடலாம். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த தண்ணீரை தெளிக்க போறவங்க நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். நாளைய தினம் அமாவாசை திதியாக இருப்பதனால நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாதவங்க இந்த தீர்த்தத்தை நீங்க வீட்டுல தெளிச்சதற்கு பிறகு அசைவம் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்சிமம் நீங்க தவிர்க்க பாருங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது தீட்டுகள் இருந்தாலும் சரி, நீங்க தாராளமாக இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம். சரி வாங்க இந்த பணவசிய தீர்த்தத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு சுத்த
சுத்தமான சொம்பு அல்லது கிண்ணம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 1 டம்ளர் அளவிற்கு பன்னீரை நீங்க எடுத்துக்கணும். நார்மல் தண்ணீர் நம்ம பயன்படுத்த கூடாதுங்க, பன்னீர் தான் நம்ம எடுக்கணும். 1 டம்ளர் அளவிற்கு பன்னீரை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அதுல 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நீங்க போடுங்க. பணவசியம் மற்றும் ஜனவசியம்னு இரண்டிற்குமே பயன்படக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள் இந்த ஏலக்காய். 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நீங்க போடுங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த பன்னீர்லயே இந்த ஏலக்காயை நீங்க போடணும். இரண்டாவதாக 6 எண்ணிக்கையில கிராம்பு. இந்த கிராம்பிற்கும் அதீதமான பணவசிய ஆற்றல் இருக்குங்க. முனை உடையாமல் இருக்கக்கூடிய 6 கிராம்புகளை நம்ம போடணும். மூன்றாவதாக மிக மிக முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். 6 எண்ணிக்கையில இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம போடணும். சின்ன துண்டுகளாக இருந்தால் கூட போதும். இந்த பச்சை கற்பூரத்தை கையிலேயே நீங்க கொஞ்சமா நுணுக்கி போடுங்க, அதுவே கரைஞ்சு போயிடும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் உங்க வீட்டுல ஆல்ரெடி இருந்தால் அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக நீங்க வாங்கிடுங்க. கட்டாயமாக இந்த கிராம்பை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக இருக்கணும். உடைந்த கிராம்புகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. முழுமையான கிராம்புகளைத்தான் தாந்திரிகத்திற்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பொருட்களை தவிர்த்து வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஜவ்வாது பவுடர் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க ஜவ்வாது வச்சிருக்கீங்க அல்லது கடைகளில் உடனே வாங்க முடியும்னா ஜவ்வாது பவுடர் நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவிற்கு இந்த ஜவ்வாது பவுடரையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேங்க, 1 டம்ளர் பன்னீர் எடுத்துக்கணும். அதுல 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 6 துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் வாய்ப்பு இருந்தால் 1 ஸ்பூன் அளவிற்கு ஜவ்வாதையும் சேர்த்து நல்லா நீங்க கலந்து விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் அளவிற்கு இந்த பொருட்கள் ஊறட்டும். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஊறட்டும். அதிகபட்சம் 3 மணி நேரங்கள் வரை கூட ஊறலாம். சோ நாளைய தினம் விடியற்காலை நேரத்துல கூட இந்த பொருட்களை நீங்க ஊற வைக்கலாம். அந்த நேரத்துல நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்க ஊற வச்சுட்டு அதற்கு பிறகு குளிச்சு முடிச்சிட்டு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் நீங்க தெளித்து விடுங்க. வீட்டின் பாத்ரூம் அதாவது ரெஸ்ட் ரூமை தவிர்த்து மற்ற எல்லா அறைகளிலுமே இந்த தண்ணீரை நீங்க நல்லா தெளிச்சு விடுங்க. லைட்டா நீங்க தெளிக்கணும்னு கிடையாதுங்க, நல்லாவே நீங்க தெளிச்சு விடுங்க. இந்த தீர்த்தத்தை தெளிப்பதற்கு முன்பாக அதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை வீட்டுல நம்ம போடணும்னு கிடையாதுங்க. அந்த தீர்த்தத்தை மட்டும் நம்ம தெளித்தால் போதும். மோஸ்ட்லி பச்சை கற்பூரம் பார்த்தோம்னா அந்த தண்ணீர்லயே கரைஞ்சு போயிருக்கும். அப்படி இருந்தால் ஏலக்காய், கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களையும் செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க. அல்லது கால்படாத இடமாக பார்த்து நீங்க போடலாம். அதை நீங்க உடனே தூக்கி போடணும்னு கிடையாதுங்க. ஒரு சின்ன கவர்ல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வெளியே போகும்பொழுது அதை நீங்க போட்டாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த எளிமையான பணவசிய தாந்திரீகம். நாளைய தினம் இந்த தீர்த்தத்தை நீங்க தெளிச்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.